ஆண்டவருடைய ஆவி என்மேல் உள்ளது, ஏனெனில் அவர் எனக்கு அருள் பொழிவு செய்துள்ளார். ஏழைகளுக்கு எடுத்து வாசி. இனிய இதயங்களை எடுத்து வாசி நிகழ்ச்சியில் சாமுவேல் 2ஆம் புத்தகத்தில் 22ஆம் அதிகாரத்துடனே விவிலிய விளக்கங்களுக்கு செவிமடுக்க வந்திருக்கின்றோம். இந்த பகுதி ஒரு சிறப்பான பகுதி. தாவீது தனது அனுபவத்தை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கின்ற பகுதி. ஆண்டவர் தனக்கு செய்ததை எல்லாம் நினைவு கூறுகின்ற பகுதி. ஆண்டவர் தனக்கு யார், தான் ஆண்டவருக்கு யார், மக்கள் தனக்கு யார், தான் மக்களுக்கு யார், தனக்கு இழிசெயல் செய்த மக்களும் தனக்கு யார் என்பதையெல்லாம் தாவீது தெள்ள தெளிவாக அழகாக பாடல் வழிகளில் சொல்லுகின்ற ஒரு பகுதி. இந்த பகுதியை கொண்டுதான் திருப்பாடலும் இயற்றப்பட்டிருக்கும் என்ற ஒரு கருத்தையும் நாம் அறிந்து கொள்கின்றோம். இப்படியாக அழகான பல கருத்துக்களை இந்த பகுதி கொண்டிருக்கின்றது. இந்த பகுதியின் கருத்துக்களையும் விளக்கங்களையும் நமக்கு தர நம் மத்தியிலே தந்தை ஆர்வமாக இருக்கின்றார். வாருங்கள், உங்கள் சார்பாக வணக்கம் சொல்லி நிகழ்ச்சியை தொடங்குவோம். வணக்கம் தந்தை அவர்களே. இந்த பகுதி ஏற்கனவே விவிலிய நையாண்டி, விவிலிய மொழியியல் அறிவு, அதனுடைய புலமை என்பதையெல்லாம் எனக்கு கேட்டிருக்கிறோம் சாமி. அதனால இது திருப்பாடலுங்கிறப்போ மொழியியல் அறிவும் கூட வந்துடும், விவிலியமும் வந்துடும், இறையியலும் வந்துடும், மனித அனுபவமும் வந்துடும். இத்தனையும் சேர்த்து வச்சு இருக்கிற இந்த பகுதியை விளக்கம் எப்படி தரப்போறீங்கிறத நாங்கள் ஆர்வமாக பார்த்துட்டு இருக்கிறோம் சாமி. 51 வசனங்களை கொண்ட இந்த திருப்பாடல் தாவீதினுடைய வெற்றி பாடலாக சொல்லப்படுகிறது. தாவீது அவராக இயற்றினாரா, அவர் பெயரால் இயற்றப்பட்டதா என்றெல்லாம் பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெறுகிறது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், இதே 51 வசனங்களை கொண்ட திருப்பாடல் புத்தகத்திலும் இடம்பெறுகிறது. திருப்பாடல் 18 இது ஒற்றிய ஒன்றாக இருக்கிறது. இரண்டுமே ஒரே பேனாவிலிருந்து வெளியே வந்திருக்கிற பாடலாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி பலரும் ஆச்சரியப்பட்டு போகிறார்கள். இதை இரண்டாவதாக சொல்லும்போது நீங்கள் அழகாக சொன்னீர்கள். அந்த வார்த்தை முக்கியமானதாக நான் நினச்சேன், அதை அப்படி நீங்கள் சொல்லிட்டீங்க. இறைவன் தனக்கு யாராக இருந்தார் என்பதை பற்றி சொல்லும் தாவீது தான் இறைவன் முன்பாக எப்படி நடந்து கொண்டார் என்பதையும் சொல்லுகிறார். அதே போல் தன் மக்கள் முன்பாக மக்கள் எப்படியெல்லாம் அவரை நடத்தினார்கள், எப்படியெல்லாம் அவரை நேசித்தார்கள், இவர் மக்களை எல்லாம் நேசித்தார் என்பதை பற்றி சொல்கின்ற தாவீது தன்னை நேசிக்காத மனிதர்களை பற்றிய செய்திகளை கூட அவரோடு பகிர்ந்து கொள்கிறார். பல்விதமான உணர்வுகளின் கலவையாக இந்த பாடல் நம்மிடம் வருகிறது. 51 வார்த்தைகளை கொண்ட வசனங்களை கொண்ட இந்த திருப்பாடல் ஒரு 51 மணிகள் பதிக்கப்பட்ட ஒரு வைர மாலைக்கு ஒப்பாகும் என்று சொன்னால் துளியும் மிகை கிடையாது. ஒரு சில கேள்விகளுக்கு விடையில்லை இந்த திருப்பாடலில். ஆனால் பல இடங்களில் இந்த திருப்பாடல் மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த திருப்பாடல் 2 to 20 வரை உள்ளதை முதல் பகுதியாக பிரிக்கிறார்கள். மீண்டுமாக 29 முதல் 51 வரை பகுதியை இன்னொரு பகுதியாக பிரிக்கிறார்கள். முதல் பகுதியிலே தாவீது மிக அழகாக ஆண்டவரை பற்றி ஒரு செய்தியை விளக்கம் தருகிறார். ஆண்டவர் யாராக இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அந்த இடத்துல வருகின்ற 3 விதமான, ஒன்று மிலிட்டரி மெட்டஃபர்ஸ், நேச்சுரல் மெட்டஃபர்ஸ், அது ட்ரெடிஷனல் மெட்டஃபர்ஸ் என்று 3 வகையானது. போர் கருவிகள், போர் தளவாடங்கள், இவைகளின் ஊடாக ஆண்டவரின் கேடயம், என் அரணின் வாள், என் போர்வாள், மிலிட்டரி மெட்டஃபர்ஸ், இந்த இராணுவ தளபாடங்களுடைய தன்னை ஆண்டவர் எப்படி பாதுகாத்தான்னு சொல்கின்ற ஒரு வகையான உருவங்களை கொண்டிருக்கிறது. அதே போல் என் கோட்டை, என் அரண், என் தஞ்சம், என் மலை, புகலிடம் தேடும் மலை, இது நேச்சுரல் மெட்டஃபர்ஸ், போர்க்களத்தினுடைய பாதுகாப்புடைய செயல்பாடுகள் தான். ஆனால் இவை பாதுகாப்பினுடைய அடையாளங்களாக இருக்கிறது. அது ஒரு வகையாக இருக்குது. இதை தாண்டி ஆண்டவர் எப்படியெல்லாம் அவதாரம் எடுத்து தாவீதை கண்ணோக்கினார், அவருடைய ஆட்சியை ஆஸ்வதித்தார் என்பதெல்லாம் பற்றி வருகிறது. அதற்கு ஒரு ஆசிரியர் சொல்லும்போது, ஹனிமூன் என்கிற ஆசிரியர் சொல்லுவார், கிரேக்க கடவுளாகிய ஜேயுஸ் மற்றும் உகரட்டிக் கடவுளாகிய பாகால், இந்த கடவுள்களெல்லாம் எப்படி செயல்படுறார்களோ அவங்களுக்கு இடையான ஒரு வார்த்தைகளை ஆசிரியர் பயன்படுத்தி இந்த இறைவனுடைய வல்லமையையும் மாட்சிமையும் வெளிப்படுத்துகிறார் என்று சொல்கிறார்கள்.
மூன்றாவதாக இந்த பாடல் அழகான இலக்கிய நயத்தை கொண்டதாக இருக்கிறது. நாம் எதுகை மோனை என்றெல்லாம் சொல்லுகிறோமே, அது எபிரேய மொழியில் வாசிக்கும் போது அழகான எதுகையாக அழகான மோனையாக வந்து அந்த வாக்கியங்களை அழகு செய்கிறது. வாசிக்கும் போதே மனதிற்குள்ளாக ஒரு திருப்தியும் மனதிற்குள்ளாக ஒரு மகிழ்ச்சியும் கிடுகிழப்பையும் உருவாக்குகின்ற வசனங்களை இது கொண்டிருக்கிறதுன்னு சொல்வார்கள். இப்போ தான் ஜஸ்ட் இந்த முதல் வசனம் ஒரு வசனத்தை வாசிப்போமே. ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையில் நின்றும் சவுலின் கையில் நின்றும் விடுவித்த போது அவர் ஆண்டவருக்கு பன்னிசைத்து பாடியது. இது டோட்டாலிட்டேரியன் இன்ட்ரடக்ஷன் சொல்லுவாங்க, லிட்டரரி கான்டெக்ஸ்ட்னு சொல்லுவாங்க. லிட்டரரி கான்டெக்ஸ்ட் அந்த இலக்கிய சூழல் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஆண்டவர் தாவீதை அவருடைய எதிரிகள் அனைவரின் கையில் இருந்தும் சவுலின் கையில் நின்றும் விடுவித்த போது ஆண்டவருக்கு அவர் பன்னிசைத்து பாடியது. எல்லா எதிரிகள், ஒட்டுமொத்த எல்லா எதிரிகள், சவுல் வந்து எதிரியாக பார்க்காம சவுலின் கரங்கிலிருந்து தப்புவித்து என்று ஒரு இது. ஏன்னா அவர் அரசர், அவர் இஸ்ராயலின் அரசர், அபிஷேகம் பெற்றவர், அவர் வந்து இதாக இல்லாமல் எல்லா எதிரிகளிடமிருந்து விடுவித்தது, சவுலின் கரங்களிலிருந்து தப்பிக்கப்பட்டது. தாவீது அப்பொழுது பன்னிசைத்து ஆண்டவருக்கு பாடியது. பாருங்க, அழகானது, பன்னிசைத்து பாடியது. பன்னிசைத்த பாடல், அதாவது நான் வந்து மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் மட்டும் வாசிக்க வச்சுங்களேன், அது வந்து இசைக்கிறது. பாடிக்கிட்டே வாசிச்சானாக்க பன்னிசைத்து பாடியது. அதான் அழகு. அது ரொம்ப அழகாக எழுதியிருக்கிறாங்க. இது வந்து பன்னிசைத்து பாடி ஆண்டவர் வந்து அந்த பன்னிசைத்து பாடிய பாடலுடைய வரிகள் விளக்கில் பார்ப்போம். இப்போ வந்து நம்ம எல்லா 51 ரொம்ப நுணுக்கமாக பார்க்க முடியாது. முக்கியமான ஒரு சில வசனங்கள் 2-3 வாசிப்போம். ஆண்டவர் என் கற்பாரை, என் கோட்டை, என் மீட்பர், என் கடவுள், நான் புகலிடம் தேடும் மலையவரே, என் கேடயம், எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை, என் அரண், என் தஞ்சம், என் மீட்பர், கொடுமை நின்று என்னை விடுவிப்பவரும் அவரே. எண்ணி பாருங்கள் எத்தனை உருவங்கள் இருக்குன்னு. 11 இருக்கு சாமி. 11 உருவங்களை அவர் குறிப்பிடுகிறார். இவ்வளோ 2 வசனம் தான். ஒவ்வொரு உருவகத்திற்கும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் விளக்கம் சொல்லலாம். அது ஆண்டவர் என் கற்பாரே, ஏன் கற்பாரே, 2 விஷயம் சொல்கிறேன் கேளுங்களேன். உதாரணத்துக்கு இந்த கானானியர்கள், எகிப்தியர்கள் அல்லது வந்து அசீரியர்கள் வந்து தேர்ப்பட வச்சுருப்பாங்க, குதிரைப்பட வச்சுருப்பாங்க. அது குதிரைப்பட வராங்க, வந்து துரத்திட்டு வருவாங்க. மக்கள் ஓடுறாங்கன்னு சொல்லி அவங்ககிட்ட வந்து பெரிய தேர்ப்படையெல்லாம் இல்லை, காலாட்படை இருக்கிறது. மற்றபடி மறைந்து தாக்குதல் மற்றும் இன்னும் பிற போர் தந்திரங்களை கையாளுகிறார்கள். இப்போ வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, இங்கே வேகம் மலைக்கு மேலே ஏறுவாங்க. 2 காரணம். ஒன்று, மலை மேலே ஏறும்போது தேர் வந்து ரதங்கள் மேலே ஏற முடியாது. முதலாவது, குதிரைகள் அந்த சறுக்கும். அது ரெண்டாவது போய் இங்கேருந்து சரி இங்கேருந்து அவன் அம்பு விடுறான்னு வச்சுங்களேன், அவங்க கற்பாறைக்கு பின்னாடி போய் ஒண்டிக்கிட்டாங்கனாக்கா இங்கேருந்து ஒரு அம்பு அவளை ஒன்றும் செய்யாது. இப்போ இந்த கற்பாறை எனக்கு இந்த அசீரிய படைகளிலிருந்து போல ஆண்டவர் எனக்கு எல்லா துன்பங்களிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் விடுதலையை தருகிறார், எல்லா பாபத்துக்கு என்னை பாதுகாக்கிறார். அவர் என்ன வாழ்ந்தாங்களோ அதுதான் அவங்க ஜெபிச்சாங்க, என்ன ஜெபிச்சாங்களோ அதுதான் வாழ்ந்தாங்க. இந்த கற்பாறை என்னை பாதுகாக்கிறது போல ஆண்டவர் என்னை பாதுகாக்க, ஆண்டவரே நீரே என் கற்பாறை என்று சொல்லுது. அதான் அழகான பேசணும். அதுமாதிரி கோட்டை, ஒரு கோட்டைக்குள்ள நம்ம போயிட்டோம்னாக்க கோட்டையின் மதில் சுவரில் அந்த சென்டினல் என்று சொல்லப்படுகின்ற காவலாளி இருப்பான். அவன் தொலை தூரத்தில் இருக்கிறவற்றெல்லாம் கவனித்து கொண்டே இருக்கணும். படை வீரர்கள் வருவதை போல பார்த்தாலும் உடனே அவன் எக்காலத்தை எடுத்து முழங்க வேண்டும். முழங்கி சப்தமாய் முழங்குவான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே டக் 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 நம்ம எல்லா கோட்டை சுவரும் மூடிடுவாங்க. உள்ளே யாரும் நுழைய முடியாது, உள்ளே முடியாது அந்த காவலாளிக்கு. அப்போ அந்த கோட்டைக்குள்ள அந்த கோட்டைக்குள்ள அதே போல் வெளியிலேருந்து யாரும் வெளியே வரும்னா வெளியிலேருந்து யாரும் உள்ளே போக முடியாது. எல்லாம் பாதுகாப்பு. உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு. வெளியே இருந்தவங்க மாட்டிக்கிட்டாங்க, பட் உள்ளே இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு. ஏன்னா ஒரு பாதுகாப்பான ஒரு சூழலுக்குள்ள கோட்டைக்குள்ளாக இருக்கிறார்கள். அதே போல் ஒரு சில இடத்துல சொல்லுவார், இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்லுவார், ஆண்டவரே நான் முற்றுகையிடப்பட்ட கோட்டை போல நான் தவித்து கொண்டிருக்கிறேன். உள்ளே இருக்கிற ரொம்ப நாள் இருக்க முடியாது, தண்ணி சாப்பாடு இல்லாத பஞ்சமாக இருக்கும். இப்போ வெளியே வர முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறேன் ஆண்டவரே, என் முற்றுகையிடப்பட்ட கோட்டை போல இருக்கிறேனே ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று சொல்லி பாடுவதாகவும் இருக்கிறார்கள். மீட்பருங்கிறதுங்க ரொம்ப அருமையான வார்த்தை. யெஷுவா என்கிற வார்த்தை மீட்பு என்பதற்கான அடையாள வார்த்தை. இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தாவீது வந்து என்ன பண்ணுவார், ஆடு மேய்ச்சலுக்குள்ளே ஒரு நரியோ கரடியோ சிங்கமோ வரும், ஆட்டு மேலே கவி விழுந்து ஆட்டை அப்படி கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு ஓடும். தாவீது சும்மா இருப்பார், விடமாட்டார், அப்படி தூக்கி போட்டு திடு ஓடுவார். ஓடி அப்படி ஜம்ப் பண்ணி சிங்கத்தினுடைய கழுத்து மேலே உட்காந்துக்கிட்டு வாயை கிழிச்சு அந்த ஆட்டுக்குட்டி எடுப்பார்.
அந்த ஆட்டுக்குட்டியை பொறுத்த மட்டும் அது செத்தது போன்றது, ஏன்னா சிங்கத்தின் வாயில் மாட்டிக்கிச்சு. அது சாகும் தருவாயில் இருக்கிற இடத்துல கூட கிழிச்சு அவர் எடுத்து உயிரோடு பிழைக்க வைக்கிறது. அதுதான் மீட்பர் என்பது. எப்பேற்பட்ட தாழ்ந்த நிலையில் இருந்தாலும், எவ்வளவோ மோசமான ஒரு சூழல் இருந்தாலும் ஆண்டவர், அதாவது இன்னொரு இடத்துல அழகாக சொல்லுவாங்க, சதுப்பு நில குழியில் நான் அப்படியே முழுகிய கையெல்லாம் இவ்வளோதான் நீட்டிட்டு இருக்குது, இவ்வளோதான் தெரிஞ்சிட்டு இருக்குது, ஆனாலும் ஆண்டவர் கையை பிடிச்சி அப்படியே மேலே தூக்கியிருப்பார். செத்துட்டேன்னு நான் நினச்சிருப்பேன், ஆனால் அந்த ஆண்டவர் இல்லை நான் அவனை காப்பாற்றிட்டேன்னு ஆண்டவர் உயர்த்துவார். அதுதான் அதனுடைய அந்த காட்சியுடைய அருமையான ஒரு செயல்பாடாக இருக்கும். அதாவது ஆண்டவரின் மீட்பர் என் கடவுள். மேலே பாருங்களேன், ஆண்டவரே என் கற்பாறைன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, என் கடவுள். அது என்னது? எலோஹிம். மேலே அதோனாய்ன்றது மேலே, லார்ட் இஸ் மை அதோனாய். இங்கே எலோஹிம். அதில் கடவுள் அது ரெண்டு வகையிலையும் அவருடைய வல்லமை, அவருடைய தனிப்பெயர்லையும் சிறப்பு பெயர்லையும் ரெண்டு பெயர்லையும் ஆசை பாராட்டுறாரு. அதேமாதிரி நான் புகலிடம் தேடும் மலை அவரே, மலைகளை நோக்கி கண்களை உயர்த்தினேன், எனக்கு உதவி எங்கிருந்து வரும் என்றேன், எனக்கு உதவி ஆண்டவரிலிருந்தே வரும். நம் மலைகளின் மேல் இருக்கிற ஆண்டவர் குடியிருக்கிறவர், சியோன் மலையின் மேல் குடியிருக்கிற ஆண்டவர், மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்தினேன், அவர் உதவி அங்கிருந்து தான் எனக்கு உதவி வரும். அதே மாதிரி பாருங்க, நான் புகலிடம் தேடும் மலை அவரே. எங்கெங்கேயோ போய் தேடலாம், அங்கே போகலாம் இங்கே போகலாம், மலை மேலே போய் நான் இருந்துட்டேனாக்க கீழே யாராவது வந்தால் கல்லை உருட்டி விடலாம், தண்ணி இது பண்ணி விடலாம், பாதுகாப்பு. அதே மாதிரி சியோன் மலை இது மறைமுகமாக சுட்டி காட்டுகிறது. இறைவனுடைய இறைவனை தஞ்சமாக கொள்கிறவர்கள் சியோன் மலையிலே தஞ்சம் புக்குவார்கள். அந்த ஆண்டவரோட பாதுகாப்பு அடைகிறவர்கள் ஒருபோதும் ஆபத்தையோ விபத்தையோ சந்திக்க மாட்டார்கள் என்பது கடவுளுடைய வாக்குறுதி. என் கேடயம், ஆண்டவரே என் கேடயம். ஒரு போர்க்களத்தில் ரெண்டு வகையான வெப்பன்ஸ் வச்சுருப்பாங்க. ஒன்று போர் வால் இருக்கும், போர் கேடயம் இருக்கும். கேடயம் டிஃபென்ஸு, இது அஃபென்ஸ் போகும்போது எனக்கு பயப்படுத்த விட கையில் கற்றுக்கலாம், பட்டு முடிச்சிருப்பேன். யாராவது தாக்குனாங்கனாக்க என்னை காப்பாற்றுறதுக்கு ஏதாவது எனக்கு வேணும். ஆண்டவர் என் கேடயமாக இருக்கிறார். என் பலமற்ற இடங்களில் ஆண்டவர் என் பலமாக இருந்து என்னை பாதுகாக்கிறார். அழகாக சொல்கிறது. என் பலமற்ற நேரங்களில், என் பலவீனமான நேரங்களில், என் பலம் அற்று போகும் நேரங்களில் ஆண்டவர் எனக்கு பலமாக இருந்து என்னை பாதுகாக்கிறார். வாழுக்கிறவன் வாளால் வீசி வெட்டி சிதைத்து வெற்றியை பற்றி கொள்வான். ஆனால் பாதுகாக்கப்பட வேண்டியது கேடயம். இப்போ கேடயம் என்னை யாராவது தாக்கி வரும்போது என்னை பாதுகாப்பது என் கேடயம் மட்டுமே. அந்த கேடயத்தினுடைய அவருடைய பாதுகாப்பார். அதாவது அந்த ரெண்டு வசனமே அவ்வளோ அழகான செய்தி இருக்கு, அவ்வளோ அழகான செய்தியாக இருக்குது. கடவுளை பார்த்து சொல்லுவாங்க. அது மாதிரி எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை. இது வரைக்கும் கடவுளை அதான் இதாக பார்த்தாங்க, இது வல்லமையாக பார்க்குறாங்க, இந்த அப்சாக்டாக பார்க்குறாங்க. கடவுளுடைய மீட்பளிக்கும் வல்லமை மோயிசா கடலை ஓங்கி அடி என்று சொன்னார். அடித்தவுடன் அது இரண்டாக பிரிஞ்சிச்சு. மீண்டும் ஓங்கி அடினார், மீண்டும் ஒன்றாக சேர்ந்துச்சு இல்லைங்களா. அதேமாதிரி உடன்படிக்கையின் படையை தூக்கி கொண்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. போனாங்க, இந்த யோர்தான் நதியானது இரண்டாய் பிரிந்தது. அதே போல் கடவுளுடைய மாற்றமும் வல்லமையும் கண்டார்கள். தாவீது கண்டார். அந்த ஒற்றை கல்லையும் ஒரு கவனையும் தூக்கி கொண்டு நடந்து போகும்போது ஒரு மனிதர்களை என்ன இருக்கும், இவன் எப்படி வீழ்த்துவது என்ன, ஆண்டவர் கூட வருகிறார், நான் முன்னே போவேன் என்று சொல்லுறது எண்ணம் தான் அவருக்கு முன்னாடி வந்திருக்கும். அதுதான் எனக்கு மீட்பளிக்கும் வல்லமை என் அரண். என்னை சுற்றிலும் அரணாயிருந்து அவர் என்னை பாதுகாக்கிறார். என்னை பாதுகாக்கிறார். எந்த விதமான இதுவும் இந்த சக்கர வியூகம்லாம் சொல்லுவாங்க. அதாவது நாம் அவர் நமக்கு அரணாக இருக்கும்போது எந்த இதுவும் நம்மளை தகர்க்க முடியாது. அந்த அரனை தகர்த்து அவரும் வரவும் முடியாது என்பது. அதான் பாருங்கள், என் தஞ்சம் என் மீட்பர். என் தஞ்சம் என்பது எனக்கு நிராதரம் போது, ஆயுதம் இல்லாத போது, அல்லது எனக்கு போராட வலிமை இல்லாத போது, அல்லது என் பலம் குன்றிய போது நான் தஞ்சம் தேடுவேன். எங்கே தஞ்சம் தேடுவேன்? இப்போ சின்ன குட்டி குழந்தைங்க நாய்க்குட்டி துரத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஓடி போய் அம்மா மடியில் போய் உட்காந்துருக்கீங்க, அம்மா மடியில் உட்காந்துருக்குங்க. அதுதான் கடவுளுடைய அருமையான வருது. ரோட்டில் நான் அப்படி வாக் போயிட்டு இருந்தேன். ஒரு சாரும் அவங்க குட்டி பையனும் போகிறான். பையன் பச்சை கலர் ட்ரௌசரு, எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, ஒரு ஹவாய் ஸ்லிப்பர்ஸ் போட்டு அவன் பின்னாடி நடந்துட்டு இருந்தான். அப்போ முன்னாடி போயிட்டே இருக்கிறாரு. அவனை வாக் கூப்பிட்டு போகிறாரு. நான் பார்த்தேன், அவன் ரொம்ப தூரம் விளையாண்டுட்டு ரோட்டில் இருக்கிறதெல்லாம் இட்டி வசிக்கிட்டு போனான். இவன் திடீர்னு போனாக்க பார்த்தீங்கன்னா ஒரு கேட்டில் ஒரு நாய் வாய வச்சுருந்து லொல்லுன்னு குறைச்சது. தப்புன்னு பயந்து அடிச்சவன் பாருங்க, செருப்பு ஒரு பக்கம் ஓடுது, ட்ரௌசர் கழட்டுக்குச்சு, நடுங்கிட்டான்.
நான் எனக்கு பார்த்தோன்னு எனக்கே சிரிப்பாயிடுச்சு. அவங்க அப்பா திரும்ப அவங்க ஃப்ரெண்டு வந்து டே அது கேட்டு உள்ளக்குதுரா ஒன்றும் பயப்படாரா அப்படிங்கிறான். அவனு அவங்க அப்பாவுக்கு டவுசர் மேலே தூக்கி விட்டு செருப்படுத்து காலில் போட்டு விட்டு பாப்பா பயந்துக்காது பாவனுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அவன் ரெண்டு அடி எடுத்து வச்சுருப்பான். 3 அடி அடித்த பையன் திரும்பி பார்த்தான். நாய் அங்கேயே இருக்குது ஏய் அப்படிங்கிறான் நாயை பார்த்து. அது எனக்கு அப்படியே மனசே செலுத்து போச்சு. 2 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்ரௌசர் ஒரு பக்கம் ஆள் ஒரு பக்கம் போன கேஸு அப்பா கையை பிடிச்ச உடனே அவன் என்ன சொல்கிறான் வந்து ஏய் அப்படின்னு நாயை பார்த்து மிரட்டுறான். அதுதான் வந்து உண்மையிலேயே வாழ்க்கையில் ஜெபன்றதும் ஆண்டோட தஞ்சம் தேடுவது. இது நம்ம பலமற்ற நேரங்களில் ஆண்டவர் பலமாக இருக்கிற அவருடைய கரத்தை பற்றி கொண்டு நமக்கு சுற்றி வருகிற எந்த தீய சக்தியும் எந்த எதிர்ப்பின் சக்தியையும் நம்ம மிரட்டக்கூடிய ஒரு வல்லமை நமக்கு கிடைக்க வேண்டும். அதுதான் வந்து கடவுளுடைய வல்லமை, எங்களுடைய வல்லமை, என் தஞ்சம், என் புகலிடம் அப்படின்னு சொல்கிறது. கொடுமை நின்று என்னை விடுவிப்பார் அவரே. எல்லா விதமான கொடுமை நின்றும் எந்த வித கொடுமை மனிதர்களினால எதிரிகளினால எல்லா கொடுமை நின்றும் விடுவிப்பார் அவரே. அல்லது வந்து உற்ற நண்பர்களே சொந்த மகனே எல்லா இந்த கொடுமைகள்லேருந்து விடுவிக்கிற ஆண்டவர். இல்லை பாருங்க, இதில் 4ஆம் வசனத்திலிருந்து தியோஃபனிக் லாங்குவேஜ் என்று சொல்வார்கள். இறைவன் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு காட்சியாக மேகம் அதிர்ந்தது, நிலம் வாசிப்போமே, அந்த பகுதி வாசிப்போமே. போற்றுதற்குரிய ஆண்டவரை நோக்கி நான் மன்றாடினேன், என் எதிரிகளிடமிருந்து நான் மீட்கப்பட்டேன். ஏனெனில் சாவின் அலைகள் என்னை சூழ்ந்து கொண்டன, அழிவின் சூழல்கள் என்னை மூழ்கடித்தன, பாதாள கயிறுகள் என்னை சுற்றி இருக்கின, சாவின் கன்னிகள் என்னை சிக்க வைத்தன. என் நெருக்கடி வேளையில் நான் ஆண்டவரிடம் மன்றாடினேன், என் கடவுளை நோக்கி கதறினேன். தமது கோவிலில் நின்று அவர் என் குரலை கேட்டார். என் கதறல் அவர் செவிகளுக்கு எட்டியது. அப்பொழுது மண் உலகம் அசைந்து அதிர்ந்தது, வானத்தின் கீழ்த்தலங்கள் நடுநடுங்கி கிடுகிடுத்தன. அவர் தம் கடுஞ்சினத்தால் அவை நடுங்கின. அவரது நாசி நின்று புகை கிளம்பிற்று, அவரது வாய் நின்று எரித்தழிக்கும் தீ மூண்டது. அவரிடமிருந்து நெருப்பு கனல் வெளிப்பட்டது. வானத்தை தாழ்த்தி அவர் கீழிறங்கினார். கார்முகில் அவரது காலடியில் இருந்தது. கிருபுகள் மீது அவர் ஏறி பறந்து வந்தார். காற்றை இறக்கைகளாக்கி கொண்டு விரைந்து வந்தார். காரிருளை அவர் மூடுதிரையாக்கி கொண்டார். நீர் கொண்ட முகில்களை கூடாரமாக்கி கொண்டார். அவர் தம் திருமுன்னின் பேரொளி நின்று நெருப்பு கனல் தெரித்தது. ஆண்டவர் வானங்களில் இடியென முழங்கினார். அவர் தம் குரலை அதிரச் செய்தார். தம் அம்புகளை எய்து அவர் அவர்களை சிதறடித்தார். மின்னல்களால் அவர்களை கலங்கடித்தார். அந்த பகுதி எல்லாமே வந்து தியோஃபனிக் லாங்குவேஜ். 3 வகையான செய்திகளை அதை சொல்ல ஆசைப்படுறேன். ஒன்று வந்து கடவுள் ஒரு மாபெரும் சக்தியாக தன்னை நோக்கி கூவி அழைக்கிற நம்பிக்கையாளருக்கு பதில் கொடுக்கிற ஒரு கடவுளாக வருகிறார். முதலாவது. 2வது, அந்த நம்பிக்கையாளர் அஞ்சி நடுங்குவதைப் போல எதுவும் ஒன்றும் ஆகிவிடாதபடி அவதாரம் எடுத்து பல்வேறு விதமான நிலைகளில் வானை அதிர செய்து பூமியை நடுநடுங்க செய்து கார்புகளை ரெக்கைகளாக அமைத்து அந்த தியோஃபனிக் லாங்குவேஜ் அது வந்து கடவுள். அதான் சொல்கிறாங்க. அனிமோன் ஆசிரியர் சொன்னார், ஜெயூஸ் கடவுளை போல அல்லது உகரட்டிக் லிட்ரேச்சரில் வர பாகால் கடவுளை போல இவர்களெல்லாம் இப்படி செயல்படுவார்கள். இந்த இலக்கிய நயங்களில் இருக்கிற வார்த்தைகளை போல் அவர்கள் செயல்படுவார்கள். அவளை பற்றி இந்த மாதிரி பாடல் இயக்கப்பட்ட இயற்கையை, செயற்கையை, அதே மாதிரி வான மண்டலங்களை, பூகோளங்களை, நீர்நிலைகளை, அதே போல் காற்றை எல்லாம் வைத்துக்கொண்டு இறைவன் செயல்படுத்துவது போல அந்த காட்சிகள் அந்த மதங்கள் அந்த மதத்தினுடைய பாடல் வரிகளிலும் இருக்கிறது என்பதை சுட்டி காண்பித்து ஒரு உன்னதமான ஒரு உயர்தரமான ஒரு பாடலை ஆசிரியர் நமக்கு தந்திருக்கிறார் என்று அவர் குறிப்பிட்டு சொல்வார். அதே போல் இந்த முதல் பகுதியில் வந்து நாம் வந்து 22 வரைக்கும் ஒரு டெக்ஸ்டை நம்ம பார்க்குறோம். அதில் இந்த கடைசி பகுதியில் பார்க்கணும் 17, 18, 19 பாருங்களேன். உயரத்து நின்று அவர் என்னை எட்டி பிடித்து கொண்டார், வெள்ளப்பெருக்கு நின்று என்னை காப்பாற்றினார். வாசிப்போமே, அந்த 2 வசனம் வாசிப்போமே. என் வலிமைமிகு எதிரிகளிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார். என்னை விட வலிமைமிகு பகையரிடமிருந்து என்னை பாதுகாத்தார். எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். ஆண்டவரோ எனக்கு ஊன்றுகோலாய் இருந்தார். நெருக்கடியற்ற இடத்திற்கு அவர் என்னை கொணர்ந்தார். நான் அவர் மனதிற்கு உகந்தவனாய் இருந்ததால் அவர் என்னை விடுவித்தார். ரொம்ப அழகான பகுதி. அந்த 17 to 19 மூணு செய்தி சொல்லிடலாம். ஒன்று வந்து வெள்ளம் வந்து அடிச்சுட்டு போகுது, அவர் டப்புனு பிடிச்சி தூக்கி எடுக்கிறார்.
இல்லைங்களா? ஆற்றுல வந்து ஆற்றுல தண்ணி அடிச்சுட்டு போகுதுனாக்க அவன் அந்த அப்படியே டக்குன்னு ஆடு மாடெலாம் எடுத்து போவோம், டக்குன்னு தூக்குவாங்க. செத்துச்சு போச்சு முடிஞ்சது கதைன்ட்டு இருப்போம், டக்குன்னு தூக்கி எடுப்பாங்க. அது மாதிரி உயரத்து நின்று அவர் எட்டி என்னை பிடித்து கொண்டார், வெள்ளப்பெருக்கு நின்று என்னை பாதுகாத்தார். அது போலாது. இரண்டாவது அது எதுக்காக சொல்கிறேன்ல, இஸ்ராயல் நாட்டில் வந்து வாடி அப்படின்ற WADIன்னு சொல்லிட்டு வாடின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னாக்க இந்த பக்கம் மலைகள் இருக்கும், இந்த பக்கம் மலைகள் இருக்கும், நடுவில் வந்து ஒரு நீரோட மாதிரி இருக்கும். எங்கன்னா மழை பெஞ்சுனாக்க தண்ணி பயங்கரமாக வரும், பயங்கரமாக தண்ணி அதில் போகும். மழை இல்லாத சமயத்தில் அது மணல் மாதிரி இருக்கும், நடக்கிறதுக்கு அருமையான ஒரு குளிர் சார்ந்த ஒரு நிலமாக இருக்கும். அப்போ வந்து இப்போ என்னன்னாக்க இந்த இடத்துல ஒரு அருமையான வார்த்தை சொல்லுது, வெள்ளப்பெருக்குன்னு என்னை காப்பாற்றினார். இப்போ வந்து இங்கே மழை பெய்யாது, எங்கேயோ மழையில் மழை பெய்யும், அந்த மழையினுடைய தண்ணி சடசடசான்னு அடிச்சுக்கிட்டு வரும். அப்போ என்னால் மழையை எதிர்பார்த்துக்கவே மாட்டேன், என்னடா திடீர்னு தண்ணி வந்து ஐயோ அப்படின்னு இருப்பேன். பரவாயில்ல, அந்த மாதிரி வெள்ளப்பெருக்குன்னு என்னை காப்பாற்றினார், என்னை எதிர்பாராத வெள்ளப்பெருக்குன்னு காப்பாற்றினார். அதாவது மிகப்பெரியது. 1976 நினைக்கிறேன், இந்த மாதிரி ஒரு மணல் பகுதியான ஒரு இடத்துல இந்த வாடியில் ஒரு டென்ட்டு போட்டு ஜீப்போடு வைக்கிறாங்க. வந்து எங்கேயோ மழை பெய்யுது, மழை வராதுன்னு நினச்சாங்க. எங்கேயோ நைட்டு பெஞ்ச மழையினால அந்த ஒட்டுமொத்த கூடாரமே வந்து காணாமல் போனதாகவும் இன்று வரை அதை பற்றி தகவல் இல்லை என்றெல்லாம் வாசிக்கிறோம். அந்த அளவுக்கு அவ்வளோ கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு போகிறவங்களாம் அந்த வாடியில் பூந்து போவோம். வாடி கெல்ட் அப்படிம்பாங்க, வாடி கும்ரான் இருக்குது, அது மாதிரி நிறைய இடங்கள் இருக்குது. அந்த மாதிரி சமவெளிக்கு இடையே இருக்கிற அந்த நீரோடைகளில் பயங்கரமான தண்ணி வெள்ளப்பெருக்கு வரும்போது காப்பாற்றப்படுவது போல இந்த காட்சி சொல்லப்படுகிறது. அதே போல் என் வலிமை மிகு எதிரிடமிருந்து அவர் என்னை விடுவித்தார், என்னை விட வலிமை மிகு. அதான் டபுள் பாயிண்ட் இது. அதாவது நம்ம போன தடவை சொன்னோம் இல்லைங்களா, அது பேரலிசம், சிந்தட்டிக் பேரலிசம். ஃபர்ஸ்ட் வந்து வலிமை மிகு எதிரிகளிடமிருந்து என்னை விடுவித்தார், என்னை விட வலிமிகு என்னை பாதுகாத்தார். வலிமிகு என்னை விட வலிமிகு, அதாவது கொஞ்சம் இன்னும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி சினானிமஸ் பேரலிசம் தான் கொஞ்சம் சொல்கிறாங்க, ரொம்ப அழகாக சொல்லியிருக்குது. எனக்கு இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள், ஆண்டவர் எனக்கு ஊன்றுகோலாக இருந்தார். ரொம்ப அருமையான செய்திங்க. இது வந்து என் இடுக்கண் வந்த நாளில் அவர்கள் என்னை எதிர்த்தார்கள். இப்போ வந்து வழுக்கிண்ணத்தில் நடக்கிறவனுக்கு வந்து ஊன்றுகோல் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஊன்றுகோல் வந்து 2 வகையில் இருக்குது. அதாவது கோலும் நெடுங்கழியும் எனக்கு துணையாக இருக்கும் என்று வருகிறது அப்படின்னு ஒரு வார்த்தை வரும். திருப்பாடல் 23 வரும், கோலும் நெடுங்கழியும். இப்போ கோல் வந்து நீட்டமான ஒரு கோல் இருக்குது, அது வந்து ஊனி நடக்கலாம், ஊனி நடந்து கொண்டு போகலாம். அல்லது வந்து இந்த பக்கம் செடியை வந்து அப்படி இலைங்களாக இருந்துச்சாங்க, இலையை அப்படி அடிச்சு விட்டு ஆட்டை நடக்க விடலாம். ரெண்டாவது நீட்ட கோலுக்கு அது சின்ன கோல் வந்து குறுந்தடியும் இருப்பாங்களா, அது குறுந்தடி என்ன பண்ணுவாங்கன்னாக்க எதிர்த்தாடு ஒரு ஓனாய் வருது, ஒரு நரி வருது, இதை வச்சு ஓங்கி அடிப்பாங்க. தூரத்தில் கரெக்டாக அடித்தானாக்கா நரி ஓடி போயிடும், ஓனாய் ஓடி போகுது. அது திருடனே வந்தானா கூட ஆளை அடிக்கிறதுக்கு அதை வச்சுருப்பாங்க, கோலும் நெடுந்து முடியும். இப்போ ஒன்று வந்து அஃபென்ஸ், இன்னொன்று வந்து டிஃபென்ஸு இல்லைங்களா, ரெண்டுமே வந்து வச்சுருப்பாங்க. அப்போ அந்த தான் வந்து ஆசிரியர் அழகாக இந்த இடத்துல அருமையாக பயன்படுத்துகிறாரு. இனி இதயங்களை எடுத்து வாசி பருவம் 2 சாமுவேலின் 2ஆம் புத்தகத்துடனான விவிலிய இறை வசனங்களுக்கு செய்யப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். இதன் தொடர்ச்சியை மீண்டும் அடுத்த பகுதியில் தொடர்வோம். அதுவரை இணைந்திருங்கள். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. தந்தை அந்தோனி சாமி அவர்கள் அங்கே பங்கு தந்தையாக இருந்தார்கள். அப்போ வந்து அவர் சொல்வார், நான் போயிட்டு நான் இன்னும் அதை பண்ணல, இதை பண்ணல, அது பண்ணல அப்படிம்பாரு. என்ன கண்ணிங்க வா அப்படின்னாரு. என்னங்க சாமி என்ன மேலே கூப்பிட்டு போய் சூடாக ஒரு அழகாக ஒரு டீ போட்டு 2 பிஸ்கட் தட்டில் வச்சு கொடுத்தவர் வந்து இவரு 1-2 தப்பெல்லாம் தப்புனார். ஆனால் எல்லா தப்புக்கும் நடுவுலையும் ஆண்டவர் கூவி அடித்ததுனால் ஆண்டவருக்கு துணையாகவே இருந்தார். துணையாக இருந்து அவனுடைய மனதிற்கு உகந்தவனாக இருந்ததுனால் அவனுக்கு எவ்வளோ உதவிகள் செஞ்சார், எவ்வளோ